அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் பை ஷெஃப் ஆல்வின். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேடிஷ் வச்சு சட்னி பண்ண போகிறோம். முள்ளங்கியில் சட்னி பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி அதோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்தது ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது மூணையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர்க்க போகிறோம் உள்ள. அதாவது ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், நல்லா வறுபடுது. நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் ஃபுல்லாக சேர்க்கல, ஒரு 2 மட்டும் தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மீதியே அதில் என்ன பண்ணிடுறேன், சேர்த்துட்றேன். அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, லைட்டாக வதங்குது. என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 சாம்பார் வெங்காயம், அதாவது ஷேலட்ஸ் என்ன பண்ணுறேன்னா இதில் சேர்த்து இருக்கிறேன். நார்மல் நம்ம பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஷேலட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேலட்ஸ்னாலே நல்ல ஒரு மணமாக இருக்கும். அது இப்போ ரேடிஷ் போட போகிறோம். ரேடிஷ் வந்து பாயில் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணலாம். நானாக யூஸ் பண்ணுறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணாமல் ராவாக தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சட்னிக்கு. நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ்க்கு இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் ரேடிஷ். நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ திறக்கிறோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே குக் ஆகிருக்குது. நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துடுறேன். இப்போ பத்தலைன்னா நம்ம கடைசியாக அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் இதில் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது ஒரு 2 ஸ்ப்ரிங். அதாவது காரம் நமக்கு போதும்னா ஓகே, இல்லை இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் உள்ள. அதே மாதிரி புளி ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸில், ஆனால் அது வந்து
புளி ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் உள்ள சேர்த்துருக்கேன். அதாவது விதை இல்லாமல் இதில் சேர்த்துருக்கோம். ஒரு புளிப்பு தன்மை இருந்தால் என்ன பண்ணும், அது நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடுறோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம். இப்போ நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம். அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்து அந்த சட்னியில் கொடுக்க போகிறோம். உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்க்குறோம். அதில் கருவேப்பிலை ஒரு 2 ஸ்ப்ரிங் அதில் சேர்க்குறோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம கொடுத்தாச்சு. இப்போ தோசையோட அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ரைட், இது இந்த சட்னி தோசையோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா இருக்கு. அதாவது காரம், அப்புறமா புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஆனால் புளி வந்து ஒரு பாயிண்ட் அதிகம், கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.